ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னப்பா இது ஃபேமிலி ரவுண்டுன்னாங்க, காலையில் மணி 11:30 ஆகுது, இன்னும் ஒரு ஃபேமிலி கூட என்ட்ரு ஆகல. இந்த இதில் டாஸ்க்கு தான் லேட்டாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி ரவுண்டு கூட காலைல 9 வர மாட்டாங்களா எவனுமே? 12 மணிக்கு தான் மொதல் ஃபேமிலி வருவாங்க போல், 12:30 மணிக்கு, 4 மணிக்கு இன்னொரு ஃபேமிலி, 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி. ஸோ 2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க டைம். அப்படின்றதுனால பெருசாக இந்த ஃபேமிலி வீக்கும் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ நான் நல்ல டிஆர்பி இருக்கும்னு நினச்சேன். பட் அவ்வளோதான். ஏன்னா இந்த சீசனில் வந்து யாருமே அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. அப்படிங்கிறப்ப பெரிய லெவலில் டிஆர்பி இருக்காது. ஸோ டிஆர்பி இருக்கக்கூடிய 3 ஃபேமிலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் பார்வதியோட ஃபேமிலி, சாண்ட்ரா ஃபேமிலி, அப்புறம் சொல்லப்போனால் கனி, அமித் ஃபேமிலி, கானா வினோத். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு மிச்சம் எல்லாருமே விக்ரம், சுவிக்ஷா, சபரி, யாருக்குமே டிஆர்பி வரப்போகிறது கிடையாது. சரியா? ஸோ கனி, அமித், வினோத், பார்வதி, சாண்ட்ரா. இதில் சாண்ட்ரா வந்துருச்சுன்னா 4 ஃபேமிலி தான் டிஆர்பி. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு வருமா அப்படிங்கிறத டவுட்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. காலையிலேருந்து சும்மாவே உட்காந்துக்கிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகுது, உட்காந்துட்டே இருக்கானுங்க, மூஞ்ச பார்த்துட்டு இருக்கானுங்க. காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்காச்சும் ரெடி ஆகணும், இல்லை 9:30 ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி எவனுக்குமே தெரில. இன்னும் குளிக்காமல் நிறையா பக்கிங்க சுற்றிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் இந்த பிக் பாஸோடைய தரம் குறைந்து விட்டது. ஃபேமிலி டாஸ்க் நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ எந்த லெவலுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. கனி ஃபேமிலி வந்து உள்ளே என்ட்ராயிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து அந்த 2 பொண்ணுங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது. பட் விஜயலட்சுமி வரல பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. சரி, இந்த வீடியோ எதுக்கு? ஓட்டிங் அனாலிசிஸ். ஸோ ஓட்டிங்கில் அஃபீஷியல் நமக்கு வந்துருச்சு. ஸோ குவைட் ஷாக்கிங் தான். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? டாப் 5க்குள்ளே கனி வராங்க. என்னையா சொல்கிற? ஆமாங்க, அஃபீஷியல் ஓட்டிங்கில் பித்தலாட்டங்கள் நடக்குது. ஸோ கடைசியாக பாட்ஸ் வச்சு பண்ணுறாங்க. இல்லை விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா கேடு கடத்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, அஃபீஷியல்லே நான் செய்தி கேட்டு திகைப்பாயிட்டேன். என்னப்பா இது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அன்அஃபீஷியல் பார்ப்போம். ஓகே. ஸோ அன்அஃபீஷியலில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் 25% வாக்குகள், 44,722, கிட்டத்தட்ட நெருங்கவே முடியாத அளவுக்கு வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்த இடத்தில் திவ்யா 17% வாக்குகள், 31,000. வினோத்துக்கும் இவருக்கும் 15,000 வாக்கு போயிடுச்சு. அன்டச்சபிள். பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும் கேமை திவ்யா, இல்லாட்டி கிடைக்காது அன்அஃபீஷியல். பாரு 22,000. ஸோ ரன்னர் ஆகிறதுக்கு பாருக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இனிமேல் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இந்த அவங்க அம்மா வந்துட்டு போன பிறகு தான் தெரியும். பாருக்கு தான் சான்ஸ் இருக்குது. டைட்டில் அடித்தா ஒன்று பாரு இல்லை வினோத், அவ்வளோதான். ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுச்சு. திவ்யாவுக்கு வந்து ஓட்ஸ் இருந்தாலும் என்ன கேம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வருவோம். அரோரா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு வாக்குகள், 4ஆம் இடம், 8.43%, 15,000 வாக்குகள். ஸோ பாருக்கும் அரோராவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு போயிடுச்சு ஒரு 7,000-8,000 வாக்குகள் வித்தியாசம். ஓகே. அடுத்து கனி 5வது பொசிஷனில் 14,000 ஓட்டு. ஸோ அரோராவை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறது. கனிக்கு எப்பயுமே ஓட்டு இருக்குதே, இப்போ என்னடா திடீர்னு ஓட்டு வருது? டேய் என்னடா பண்ணுறீங்க டேய்? உங்களை பற்றி எனக்கு தெரியுமேடா. சாண்ட்ரா 13,800 வாக்குகள், சபரி 10,900 வேஸ்ட்டு, விக்ரம் 10,934, அமித் 7,884, சுபிக்ஷா 7,692. ஸோ இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் தான் மேக்ஸிமம் இருக்கும். 90th டே 2 எவிக்ஷன் பண்ணுவாங்க. 98th டே 2 எவிக்ஷன். ஸோ பக்காவாக இருக்கும். டாப் 6 ஒருத்தன் கேஷ் பாக்ஸ் பக்கா. ஸோ ஒரு எவிக்ஷனுங்கிறப்ப சுபிக்ஷா இந்த வாரம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. ஓகே. பட் அமித்தை தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுபிக்ஷா அவ்வளோதான். இந்த பீட் பாக்ஸு அவங்க கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயம், டாஸ்க்கு, இதை தாண்டி கண்டென்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஜென்ரேட் பண்ணாதனால சுபிக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பாயாசம் உறுதி. சரியா?
கனிக்கு எப்படிடா இவ்வளோ வருது? அன்அஃபிஷியல்ல மேஜிக் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல பார்த்தா ஷாக் ஆயிட்டேன். என்னையா சொல்றேன்றீங்களா? ஆமாங்க. முதல் இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு அஃபிஷியல்ல. 2வது இடத்துல பார்வதி இருக்காங்க அஃபிஷியல்ல. 3ஆம் இடத்துல திவ்யா இருக்காங்க அஃபிஷியல்ல. 4ஆம் இடத்துல கனி இருக்காங்க அஃபிஷியல்ல. என்னையா சொல்ற? நான் அந்த ஸ்டேட்டஸ பார்த்து ஷாக் ஆயிட்டேன். இதுலயாச்சும் 5வதுல இருக்கு அன்அஃபிஷியல்ல. அஃபிஷியல்ல 4வது இருக்கு. 5வது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்கு. நான் கமருதீன் உள்ள வந்தான்னா அரோரா கண்டிப்பா 98 நாள் போலயே. கனி டாப் 5 போலயே. நல்லா வரீங்கடா டேய். என்னை பொறுத்தவரைக்கும் டாப் 5 வினோத், பாரு, திவ்யா, கனி, கமருதீன் அவ்வளோதான். இது யாருக்கும் டாப் 5 இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது இந்த 3 வாரங்கள். இந்த வாரம் முடிஞ்சுன்னா 3 வாரம் தான். சரியா? பிக் பாஸ் வந்து முடிய போகுது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி. சரி, அஃபிஷியலில் பாருவுக்கும் திவ்யாவுக்கும் ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் போட்டிருக்காங்க. சரியா? இந்த இதில் மார்க் போட்டிருக்காங்கல்ல, பார்வதி குறையுதுன்னு போட்டிருக்காங்க, திவ்யாவுக்கு ஏறுது. ஸோ திவ்யா செகண்ட் பிளேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாரு தான் செகண்டு. ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா பார்வதிக்கு டிக்ரீஸ் ஆகுது, திவ்யாவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திவ்யா வந்து செகண்ட் வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபிஷியல். ஓகே, அதுவும் இந்த ஈவினிங் நடந்துரும்னு நினைக்கிறேன். பாருக்கு அவங்க அம்மா தான் செகண்டு வந்தால் தான், அப்படி இல்லைன்னா பாரு கஷ்டம். வினோத் அன்பிரேக்கபிள், அவ்வளோதான், அவர் இறக்குறதுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாண்ட்ராவுடைய கேம் இன்னும் லைட்டாக மாறுனா மேபி ஒரு 2 வாரத்தில் டாப் 5க்கு புஷ் பண்ணலாம். பட் டஃப் தான் சாண்ட்ரா. சபரி விக்ரம் கேம் முடிஞ்சிருச்சு, அப்லிஃப்ட் பண்ண முடியாது. அமித்தோடைய கேம் அவ்வளோதான். அரோராவும் அவ்வளோதான். இன்னும் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறத தவிர கூடுவதற்கு வாய்ப்புகள் கம்மி. மேபி டிக்கெட் டு ஃபினாலில் ஏதாவது ஆடி பெர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா பார்க்கலாம். மற்றபடி கேம் இஸ் ஓவர். டைட்டில் வந்து வின்னருக்கு வினோத் இல்லை பாரு, 2ல் யாராவது ஒன்று. ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா இல்லாட்டி பாரு, 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான். வின்னர் வினோத் இல்லை பாரு, ரன்னர் திவ்யா இல்லை பாரு. வினோத் வின்னர் ஆகிட்டாருன்னா ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரு வந்துடுவாங்க. இல்லை சில சமயத்தில் இந்த கேமே மாறலைன்னா வினோத் வந்து வின்னரு, திவ்யா ரன்னர், அவ்வளோதான் மேட்ரு. திவ்யா வின்னர் ஆனால் வினோத் வந்து ரன்னர் ஆகிடுவார், 3ர்டில் வந்து திவ்யா இறங்கிடுவான். அதாவது பாரு வின்னர் ஆனால். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விஷயந்தான் இருக்குது. டைட்டில் வந்து நேரோ டவுன் ஆகிடுச்சு. ஓகே, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி கனி வந்தால்